தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டெல்லியை கைப்பற்றுவேன், பிரபல பெண் தலைவர் சூளுரைத்தார். டெல்லியை கைப்பற்றுவேன், பிரபல பெண் தலைவர் சூளுரைத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் முதல் கட்ட பிரச்சாரம் முடிந்துவிட்டது. இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இன்னும் 3 நாட்களில் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டெல்லியை கைப்பற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளார். கடந்த 15 ஆண்டு காலமாக மேற்கு வங்காள முதலமைச்சராக உள்ளார் மம்தா பானர்ஜி. 4வது முறையாக இவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெற்ற பின்பு தான் டெல்லியை கைப்பற்றுவேன் என சூளுரைத்துள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று திரட்டி டெல்லியை கைப்பற்றுவேன் என சூளுரைத்துள்ளார். இது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மம்தா பானர்ஜியின் கடுமையான எதிர்ப்பை பாஜக எவ்வாறு கையாளப் போகிறது என்று தெரியவில்லை. டெல்லியை கைப்பற்றுவேன் என மம்தா பானர்ஜி கூறியது காங்கிரஸ் கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தற்பொழுது அரசியலில் ஆர்வமில்லாத தலைவராக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி உள்ளனர். காங்கிரஸ் கழுதையிலிருந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. ஆக மம்தா பானர்ஜி இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளார். அவர் இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி டெல்லியை கைப்பற்றுவேன் என அறிவித்துள்ளார். இது பாஜகவுக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது.